என்னை தேடும் இறைவனே, உம்மை நாடி வருகிறேன். என்னை தேடும் இறைவனே, உம்மை நாடி வருகிறேன். இன்றைய தியானத்தின் தலைப்பு கிமு கிபி. வாசிக்க வேண்டிய திருமறை பகுதி எபேசியர் 4வது அதிகாரம் 17ஆம் வசனம் முதல் 32ஆம் வசனம் முடிய. கிமு கிபி. பழைய மனுஷனை நீங்கள் களைந்து போட்டு உள்ளத்திலே புதிதான ஆவியுள்ளவர்களாகி புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள். எபேசியர் 4வது அதிகாரம் 22ஆம் வசனம் முதல் 24ஆம் வசனம் முடிய. அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாயிருந்த நம்மை உயிர்ப்பித்தார், கிருபையினாலே இரட்சிக்கப்பட்டோம் என்று 2ஆம் அதிகாரத்தின் முதல் பகுதியிலே கூறப்பட்டிருக்கிறது. இந்த அதிகாரத்தில் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு இரட்சிக்கப்பட்ட பின் எப்படியெல்லாம் நாம் மாற வேண்டும் என்று பவுலடிகளார் கூறுகிறார். கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் முன் முதலாவது, மோசம் போக்கும் இச்சைகளாலே கெட்டுப்போகிற பழைய மனுஷனாயிருந்தோம். இரண்டாவது, பொய் பேசினோம், மெய் பேசவில்லை. கோபம் கொண்டு பாவம் செய்தோம். மூன்றாவது, மறைமுகமாக பலவற்றை திருடினோம். நான்காவது, சகலவிதமான கசப்பும் கோபமும் மூர்க்கமும் கூக்குரலும் தூஷணமும் மற்றெந்த துர்க்குணமும் நம்மை விட்டு நீங்காதிருந்தன. கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பின் முதலாவது, நம் உள்ளத்திலே புதிதான ஆவியுள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலான புதிய மனுஷனை தரித்து கொண்டோம். இரண்டாவது, கெட்ட வார்த்தை பேசாமல் பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தைகளை கேட்கிறவர்களுக்கு பயனுண்டாகும்படி பேச வேண்டும். மூன்றாவது, குறைச்சல் உள்ளவர்களுக்கு கொடுக்க வேண்டும். நம் கைகளினால் நலமான வேலை செய்து பிரயாசப்பட வேண்டும். நான்காவது, ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருக்க வேண்டும். ஒருவருக்கொருவர் மன்னிக்க வேண்டும். கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு இரட்சிக்கப்பட்ட பின் கிறிஸ்துவை கற்றுக்கொள்ள வேண்டும். அவரால் போதிக்கப்பட வேண்டும். புதிதான ஆவியுள்ளவர்களாக வேண்டும். மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் நாம் தேவனுடைய சாயலாக படைக்கப்பட்டிருக்கிறோம். அத்தகைய புதிய மனுஷனாக வேண்டும். இதே போக்கில் சிந்தித்தால் ஒவ்வொருவரும் தத்தம் இல்லங்களிலும் அலுவலகங்களிலும் சபைகளிலும் சமுதாய வாழ்விலும் மாற வேண்டிய வாழ்க்கை முறைகளை ஆவியானவர் உணர்த்துவார். நாளுக்கு நாள் நமக்குள் தேவ சாயல் பெருக நாம் உருமாறுவோம், மறுரூபம் அடைவோம். நம்முடைய வாழ்க்கை முற்றிலுமாய் மாற தேவனுக்கு நல்ல சாட்சிகளாவோம். பழையன கழிதலும் புதியன புகுதலும் உலகியல் வாழ்க்கையிலும் தேவை, ஆன்மீக வாழ்க்கையிலும் தேவை. பழையன கழிதலும் புதியன புகுதலும் உலகியல் வாழ்க்கையிலும் தேவை, ஆன்மீக வாழ்க்கையிலும் தேவை. சேற்றில் விழுந்த என்னை அவர் தூக்கி எடுத்தார், நாற்றமெல்லாம் ஜீவ ரத்தம் கொண்டு மாற்றினார். சேற்றில் விழுந்த என்னை அவர் தூக்கி எடுத்தார், நாற்றமெல்லாம் ஜீவ ரத்தம் கொண்டு மாற்றினார்.
ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா, ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். எந்தன் நாவில் புது பாட்டு எந்தன் இயேசு தருகிறார். எந்தன் நாவில் புது பாட்டு எந்தன் இயேசு தருகிறார். ஜெபம். பிதாவே, நான் புதிய மனிதனாகி கரையற்ற வாழ்க்கை வாழ விரும்புகிறேன். உதவி செய்யும். ஆமேன்.